الحمد لله. الحمد لله الواحد القهار. الصلاة والسلام على رسوله المختار وعلى آله الأطهار وأصحابه الأخيار. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها المدثر قم فأنذر وربك فكبر. وقال نبينا صلى الله عليه وسلم: أيام التشريق أيام أكل وشرب وذكر، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் பெருமையும் ஏக இறைவனாம் அல்லாஹ் ஒருவனையே சாரும். சலாத்தும் சலாமும் அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வெளிவந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிகள், தபா தாபிகள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும், நம்மை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நாம் பெற்றெடுத்த பிள்ளை செல்வங்கள், நம் உற்றார் உறவினர்கள், நம் உடன் பிறந்த சகோதர சகோதரிகள், உலகத்தில் உண்டான அத்துணை முஸ்லிமான ஆண் பெண் அனைவர்களின் மீதும் அல்லாஹு தாலாவுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அருளும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரியவர்களே, ஈதுல் அல்ஹா ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்த நாளில் நாம் இருக்கிறோம். பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய 3 நாட்களும், இந்த வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களும் ஐயாமு தஷ்ரீக் என்று சொல்லப்படும். தஷ்ரீக் என்று சொன்னால் கரியை காய போடுதல் அல்லது உப்பு கண்டம் போடுதல் என்பது பொருள். அன்றைய காலகட்டத்தில் குர்பானி பிராணியினுடைய அந்த கரிகளை காய வைத்து அல்லது உப்பு கண்டமாக வைத்து அதை பயன்படுத்துகின்ற ஒரு காரணத்தால், காய போடுகின்ற அந்த நாட்களாக இந்த நாட்களை ஆக்கி கொண்ட காரணத்தால் இந்த நாட்களுக்கு ஐயாமு தஷ்ரீக், தஷ்ரீக்குடைய நாட்கள் என்பது பெயர். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த 3 நாட்களும் பெருநாட்களை போல இந்த 3 நாட்களிலும் நோன்பு வைக்க கூடாது. எந்த விதமான கலா நோன்புகளையும் இந்த 3 நாட்களில் வைக்கக்கூடாது. அபூதாவுதிலே ஹதீஸ் இருக்கிறது. அபு முர்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், நானும் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் என்கின்ற பெரும் சஹாபியுடைய மகனான அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்களும் அவர்களுடைய தகப்பனார் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்திக்க சென்றோம். நாங்கள் சென்ற பொழுது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் உணவு ஏற்பாடு செய்து எங்களுக்கு பரிமாறினார்கள். அப்பொழுது அவருடைய மகனாராகிய அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அவர்கள், இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்று கூறினார்கள். அதற்கு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், சாப்பிடுங்கள், ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்றும் நோன்பு வைக்க கூடாது என்றும், இந்த நாட்களில் நோன்பை விட்டுவிட வேண்டும் என்றும் இந்த நாட்களில் நோன்பு வைக்க கூடாது என்றும் எங்களுக்கு ஏவி இருக்கிறார்கள் என அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், இந்த நாட்கள் என்று அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னது ஐயாமு தஷ்ரீக், திருநாளுக்கு அடுத்து வந்த இந்த 3 நாட்களை தான் என்று இந்த ஹதீஸ் அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இந்த 3 நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியத்திற்குரியவர்களே,
நன்றாக சாப்பிட வேண்டும், நன்றாக பானங்கள் அருந்த வேண்டும், நிறைய திக்ருகளை செய்ய. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஐயாமு தஷ்ரீகி, தஷ்ரீகுடைய இந்த நாட்கள் ஆகிறது ஐயாமு அக்லின், நன்றாக சாப்பிடக்கூடிய நாட்கள். நமக்கு அதற்கு தகுந்தாற் போன்று குர்பானி பிராணியினுடைய இறைச்சி நம்முடைய வீடுகளில, நம்முடைய ஃப்ரிட்ஜுகளை முழுவதுமாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்கள் எதற்காக? நல்லாக இந்த 3 நாட்களில கறிகள் என்னென்ன வகைகள் இருக்கிறதோ அவைகளை சமைத்து வயிறு நிறைய திருப்தியாக, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை அதுதான், ஐயாமு அக்லின், இது சாப்பிடக்கூடிய நாட்கள். வஷுர்பின், நன்றாக தண்ணீர் போன்ற அனைத்து வகையான நீர் ஆகாரங்களையும் அருந்துகின்ற நாட்கள். ஐயாமு ஷுர்பின், தண்ணீர் அருந்துகின்ற நாட்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதோட நிறுத்தல, வதிக்ரின், அதிகமான திக்ருகள் செய்யக்கூடிய நாட்கள். என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை நன்றாக சாப்பிட்டு நன்றாக குடித்து அதிகமான திக்ருகளை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்ப கட்டத்தில 3 நாட்களுக்கு மேலாக குர்பானி கறிகளை சேமித்து வைக்க கூடாது என்று ஒரு சட்டம் இருந்தது ஆரம்பத்தில், இஸ்லாத்துடைய ஆரம்ப கட்டத்தில். அதற்கு பிறகு அந்த சட்டம் மாற்றப்பட்டு 3 நாட்களுக்கு பிறகும் சேமித்து வைத்துக் கொள்ளலாம் என்று சட்டம் மாற்றப்பட்டது. இணையத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜு பெருநாளுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நாட்களில நன்றாக கறிகளை சேமித்து வைத்து அவைகளை சாப்பிடுவதுடனே அதிகமான திக்ருகளிலும் ஈடுபட வேண்டும் என்பதுதான் வலியுறுத்தப்படுகின்ற ஒன்றாகும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஹஜ்ஜுடைய கிரியைகளை பற்றி, ஹஜ்ஜுடைய வழிபாடுகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பேசிக்கொண்டே வருகின்ற பொழுது இடையிலே அல்லாஹ் சொல்லுவான், வதுகுருல்லாஹ ஃபீ அய்யாமின் மஅதூதாத், குறிப்பிட்ட அந்த நாட்களிலே நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். குறிப்பிட்ட அந்த நாட்கள் என்பது ஐயாமு தஷ்ரீக்குடைய இந்த நாட்கள் தான் என்று விரிவுரையாளர்கள் கூறுகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, ஆரம்ப காலத்துல, அறியாமை காலத்துல ஹஜ்ஜுடைய கிரியைகளில மினாவில ஷைத்தானுக்கு கல் எரிந்து முடித்ததற்கு பிறகு அவர்கள் எல்லாம் ஒரு இடத்திலே அமர்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருக்கின்ற ஒரு பழக்கம் இருந்தது. சும்மா எதையாவது ஒன்று பேசிக் கொண்டிருப்பார்கள். அதிலும் குறிப்பாக தன்னுடைய மூதாதையர்களுடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பழக்கம் அந்த காலகட்டத்திலே இருந்து கொண்டிருந்தது. அல்லாஹு தஆலா இந்த பழக்கத்தை மாற்றிக்கொள்ளுமாறு குர்ஆன்ல ஆயத்தை இறக்கி வைக்கிறான். ஃபைதா கலைத்தும் மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ்ஜுடைய வழிபாடுகள், கிரியைகள், மனாசிக்குகளை நீங்கள் பூர்த்தி செய்து விட்டால் ஃபதுகுருல்லாஹ கதிக்ரிக்கும், அல்லாஹு தஆலாவை நீங்கள் திக்ர் செய்யுங்கள், கதிக்ரிக்கும் ஆபாக்கும், உங்களுடைய மூதாதையர்களை பற்றி நீங்கள் நிறைய பேசிக் கொண்டிருந்தீர்களே அதுபோல அவ் அஷத்து திக்ரா, அல்லது அதை விடவும் அதிகமாக அல்லாஹு தஆலாவை நீங்கள் திக்ர் செய்யுங்கள் என்று அல்லாஹு தஆலா ஆயத்தை இறக்கி வைத்ததற்கு பிறகு மினா தக்பீரால் குலுங்க ஆரம்பித்தது, தக்பீரால் அதிர ஆரம்பித்தது. ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மினாவில தன்னுடைய கூடாரத்திலே இருந்து கொண்டு அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார்கள். அந்த சப்தம் அப்படியே பள்ளிவாசல்ல கேட்கும். பள்ளிவாசல்ல இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேர்களும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார். அந்த சப்தம் அப்படியே கடை வீதிகளிலே கேட்கும். கடை வீதிகளில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களும் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்ல ஆரம்பிப்பார். இணையத்திற்குரியவர்களே, மினா முழுவதும் தக்பீரால் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு காட்சியை காண முடியும். சஹாபாக்களுடைய காலத்திலேயே இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவை பற்றி வருகிறது. இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் மினாவில அதிகமான தக்பீர்களை சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள் தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். உட்கார்கின்ற பொழுது, எழுந்துகின்ற பொழுது, அவருடைய கூடாரத்திலே இருக்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு மஜ்லிஸிலே, ஏதாவது ஒரு கூட்டத்திலே இருக்கின்ற பொழுது, எல்லா நிலைகளிலும் இப்னு ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்கள்
தக்பீர் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, சஹாபாக்களுடைய இந்த நடைமுறைகள் ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில இருந்ததால் எல்லா சஹாபாக்களும் எல்லா தொழுகைகளுக்கு பிறகும் இந்த ஐயாமு தஷ்ரீக்ல தக்பீர் சொல்லிக் கொண்டிருந்ததால் எல்லா இமாம்களும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த ஐயாமு தஷ்ரீக்ல தக்பீர் சொல்ல வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். ஜமாத்தாக தொழுதாலும் சரி, தனியாக தொழுதாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி சப்தமாக சொல்ல வேண்டும், பெண்களாக இருந்தாலும் சரி மெதுவாக தக்பீர் சொல்ல வேண்டும். ஆக மொத்தம் இந்த ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்களிலே ஞாயிற்றுக்கிழமை அசர் வரை ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு மூமினும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் தக்பீர் சொல்ல வேண்டும். அப்பொழுது மட்டுமல்ல, எப்பொழுதெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த தக்பீரும் ஒவ்வொரு முஸ்லிமும் ஒன்றாக இணைந்து பிணைந்து இருக்கக்கூடியவைகள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாழ்நாள்ல அவர் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்ல ஒன்று அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீர். ஒரு 4 ரக்காத்துள்ள தொழுகையில நீங்கள் ஒவ்வொரு 4 ரக்காத்துள்ள தொழுகையில ஒரு மனிதர் 22 முறை அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு நாள்ல ஃபர்லு தொழுகைகள்ல மட்டும் 94 முறை அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஒரு நாள்ல முன் சுன்னத் பின் சுன்னத் நஃபில் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டால் 342 முறை அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தையை ஒரு முஸ்லிம் ஒரு மூமின் பயன்படுத்துகிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, பாங்கிலே ஒரு நாளைக்கு 50 தடவைகள் அல்லாஹு அக்பர் சொல்லப்படுகிறது. காமத்தில் பாங்கும் காமத்தும் சேர்ந்து ஒரு நாளைக்கு 50 தடவைகள் அல்லாஹு அக்பர் சொல்லப்படுகிறது. அதை மீண்டும் சொல்வதன் மூலமாக என்றால் பாங்குடைய வார்த்தைகளை மீண்டும் சொல்ல வேண்டும், காமத்துடைய வார்த்தைகளை மீண்டும் சொல்ல வேண்டும், அதுதான் அதற்கு பதில் என்ற அடிப்படையில அது ஒரு 50 தடவையாக ஆகிறது. ஒரு நாளைக்கு அல்லாஹு அக்பர் என்று பாங்கிலும் காமத்திலும் 100 தடவைகள் தக்பீர் சொல்லப்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அது மட்டுமல்ல, ஜனாசா தொழுகைகள் அத்தனையுமே 4 தக்பீர்களை கொண்டுதான் அவைகள் தொழுகையாகவே கவனிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. 4 தக்பீர்கள் ஜனாசா தொழுகையிலே சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய கிரியைகளில மினாவுக்கு கல்லெறிகின்ற வரை தல்பியா சொல்லிக் கொண்டிருப்பார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக். மினாவிலே கல்லறிந்து முடித்ததற்கு பிறகு ஹாஜிகளுடைய வாயிலிருந்து அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் வந்துவிடும். அதற்கு பிறகு தக்பீர் முழக்கமாகத்தான் இருக்கும் அவர்களுடைய இருப்பிடத்திற்கு போய் சேருகின்ற வரை. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரையை முதலாக பார்க்கின்ற பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹும்மா ஹில்லஹு அலைனா பில் யும்னி வல் ஈமானி வஸ் ஸலாமதி என்ற துஆவை ஓதுவார்கள். முதல்ல அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தையை சேர்த்து கொண்டுதான் பிறையினுடைய துவாவை ஓத ஆரம்பிப்பார்கள். நாம் குர்பானி பிராணியை அறுக்கின்ற பொழுது ஆக முக்கியமான வார்த்தையாக பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தை தான் இருக்கிறது. குர்பானி பிராணியை அறுக்கின்ற பொழுது இந்த வார்த்தை கட்டாயம், பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் அவைகளை அறுக்க வேண்டும். குர்பானியுடைய மிக முக்கியமான இடத்திலே அல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் வைக்கப்பட்டிருக்கிறது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரயாணத்திற்காக வாகனத்திலே ஏறி அமர்ந்ததற்கு பிறகு இஸ்தவா அமர்ந்ததற்கு பிறகு ஃபக்கப்பர ஸலாசன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 முறை தக்பீர் சொல்லுவார்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று 3 முறை தக்பீர் சொல்வார்கள் என்று ஹதீஸிலே முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போன்று மேடான பகுதிகளிலே ஏறுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். பள்ளமான பகுதிகளில் இறங்குகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் சொல்லுவார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுவார்கள், நாங்கள் மேடான பகுதிகளில் ஏறுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவோம். நபிகளாரும் அல்லாஹு அக்பர் சொல்லுவார்கள், சஹாபாக்களும் அல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள். நாங்கள் கீழே பள்ளமான இடங்களிலே இறங்குகின்ற பொழுது சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, மலைகளிலே ஏறினால் மட்டுமல்ல, படிகளிலே ஏறுகின்ற பொழுது கூட அல்லாஹு அக்பர் என்று சொல்லிதான் படிகளிலே ஏறுகின்ற வேண்டும்.
லிப்டிலே பயணிக்கின்ற பொழுது கூட மேலே ஏறுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி லிப்ட்ல மேல போகணும். லிப்ட் கீழே வருகின்ற பொழுது சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொல்லி கீழே நாம் இறங்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி கொடுத்த அற்புதமான ஒரு வழிமுறை அல்லாஹு அக்பர் என்று மேடான பகுதிகளில் ஏறுகின்ற பொழுது சொல்லுவது. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இதா ராய்துமுன் நார, நீங்கள் நெருப்பு எரிவதை கண்டால் ஃபகப்பிர், அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். காரணம் தக்பீர, நிச்சயமாக தக்பீர் ஆகிறது யுத்துஃபிஹு, நெருப்பை அணைத்து விடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். நெருப்பு பிடித்து எரிகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் சொல்லணும். ஏனென்று சொன்னால் நெருப்பு அது மேலே சென்று கொண்டே இருக்கும். நான் தான் பெரியவன் என்கின்ற அடிப்படையில நெருப்பினுடைய அந்த இயல்புக்கு ஏற்றவாறு மேலே சென்று கொண்டிருக்கும். நீ பெரியவன் அல்ல, நீ உயர்வானவன் அல்ல, அல்லாஹு அக்பர், அல்லாஹ் உயர்வானவன், அல்லாஹ் பெரியவன் என்று சொல்லுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அது அமர ஆரம்பித்து விடும் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்கு. நிச்சயமாக அது நடக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்கின்ற வார்த்தை முஸ்லிமோடு இரண்டரை கலந்தது. என்ன ஒரு வேதனை என்றால் அதனுடைய தாத்பரீகம், அதனுடைய அதிசயம், அதனுடைய ஆச்சரியம், அதனுடைய அற்புதத்தை நாம் முழுமையாக விளங்கவில்லை என்பதுதான் வேதனை. இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீர் முழக்கம் இருக்கிறது, அது நிறைய அதிசயங்களை நிகழ்த்தி காட்டிருக்கிறது. நமக்கு தெரிந்த உதாரணம் ஒன்று இருக்கிறது. சமீபத்தில 2008 கர்நாடகாவிலே ஹிஜாபுடைய பிரச்சனை ஏற்பட்ட பொழுது முஸ்கான் என்கின்ற அந்த பெண்மணி, அந்த எதிரிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த ஹிஜாப் அணிந்ததற்காக கோஷம் போட்டுக் கொண்டு அந்த பெண்ணை நோக்கி சென்ற பொழுது அந்த பெண் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று பருதாவோடு சொல்லி அந்த வார்த்தைகள் இந்த எதிர் அணிகளை நிலைகுலைய செய்ததை நாம் அத்தனை பேர்களும் பார்த்தோம். அது வீடியோவாக, அது பெரும் வைரலான ஒரு வீடியோ. அது இணையத்திற்குரியவர்களே, அத்தனை பேர்களும் கும்பலாக ஒரு கோஷத்தை எழுப்பி அந்த பெண்ணை தாக்க செல்கிறார்கள். ஒற்றை பெண் பருதாவோடு வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த வார்த்தை அவர்களுக்கு தைரியத்தை கொடுத்தது, இவர்களை நிலைகுலைய செய்தது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீர் இருக்கிறதே, ஒரு முஸ்லிமுக்கு, ஒரு சமூகத்திற்கு பெரும் பலத்தை கொடுக்கக்கூடிய ஒன்று, எதிரிகளுக்கு அச்சத்தை, பீதியை கொடுக்கக்கூடிய ஒன்று. இணையத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், சஹாபாக்களிடத்திலே கேட்கிறார்கள், ஒரு பகுதி கடலிலும் ஒரு பகுதி தரையிலும் இருக்கக்கூடிய நகரத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிறார்கள். சஹாபாக்கள் ஆம் யா ரசூலல்லாஹ், அது கான்ஸ்டான்டினோபிள் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் உடைய சந்ததியிலிருந்து 70,000 நபர்கள் அந்த கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றுகின்றவரை கியாமத் என்பது ஏற்படாது என்றார்கள். சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அந்த கான்ஸ்டான்டினோபிளை கைப்பற்றுவதற்காக அந்த 70,000 நபர்களிடத்தில எந்த விதமான ஆயுதமும் இருக்காது, எந்த விதமான அம்பும் இருக்காது, எந்த விதமான வாளும் இருக்காது. லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்ற தக்பீர் முழக்கம் ஒரு கோட்டையுடைய ஒரு பகுதி சுவற்றை இடித்துவிடும். இன்னொரு தடவை அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்று சொல்லுவார்கள், மற்றொரு பகுதியை இடித்துவிடும். மூன்றாவது தடவை சொல்லுவார்கள், அந்த கோட்டை முழுவதும் இடிந்து முஸ்லிம்களின் கைவசம் அது வந்துவிடும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, வாள் அல்ல, அம்புகள் அல்ல, எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை, ஒரே ஆயுதம் அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்கின்ற அந்த தக்பீர் கண்ணியத்திற்குரியவர்களே பெரும் ஆயுதமாக வெற்றி கொள்வதற்கு உரித்தான ஆயுதமாக அது இருக்கும். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்றே உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய உஸ்மானியர்களுடைய காலத்தில கான்ஸ்டான்டினோபிள் கைப்பற்றப்பட்டது. முகமது அல் ஃபாத்திர் கைப்பற்றினார். கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று கான்ஸ்டான்டினோபிள் கோட்டையை 53 நாட்கள் ஏறத்தாழ முற்றுகையிட்டு இருந்தார்கள். பைசாந்திய எதிரிகள் உள்ளே இருந்தார்கள். அந்த 54 நாட்களும் இஸ்லாமியர்கள் லா இலாஹ இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீரை மட்டுமே வணங்கிக் கொண்டிருந்தார்கள்.
சஹாபாக்களுடைய இஸ்லாமியருடைய அந்த தக்பீர் முழக்கம் பைசாந்திய வீரர்களுக்கு பெரும் பீதியை தந்தது, பெரும் பீதியை தந்தது. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த கடற்பகுதியிலிருந்து வரக்கூடாது என்பதற்காக சங்கிலிகளை போட்டு வைத்திருந்தார்களோ அந்த சங்கிலிகளுக்கு மேலால் கப்பலை கொண்டு வந்து நிறுத்தினார் முகமது அல் பாத்திர். இதை கண்டதுமே அவர்களால் எந்த விதமான யோசனைக்கும் செல்ல முடியாமல் நிலைகுலைந்து போனார்கள். கான்ஸ்டாண்டினோபில் நபிகளார் சொன்னதை போன்றே லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் என்கின்ற முழக்கத்தோடு மட்டும் வெற்றி கொள்ளப்பட்டது. கண்ணியத்திற்குரியவர்களே, உண்மையிலேயே அல்லாஹு அக்பர் தக்பீர் முழக்கத்தினுடைய அந்த சக்தியை, அதனுடைய ஆற்றலை நாம் உணராமல் இருக்கிறோம் என்பதுதான் யதார்த்தம். கண்ணியத்திற்குரியவர்களே, இக்கட்டான சூழ்நிலையை நீங்கள் இருக்கின்ற பொழுது தக்பீரை சொல்லி பாருங்கள், அத்துணை காரியமும் இலகுவாகும். 2008 ஹஜ்ஜுக்கு சென்ற ஒரு ஹாஜி, ஒரு ஆலிம் தன்னுடைய விஷயத்தை இவர் இப்படி பகிர்கிறார். நாங்கள் கல்லறிந்து விட்டு திரும்பி கொண்டிருந்த சமயம், கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய நாட்களிலே பெரும்பாலும் மக்கள் கூட்டத்திலே சிக்கிக் கொள்வது அந்த ஜமராத்துகளில் தான், இந்த கல்லெறியக்கூடிய அந்த இடங்கள்ல தான். அது அந்த இடங்கள் கொஞ்சம் சிரமமாக ஆகிவிடும். மக்கள் எல்லாம் ஒரே நேரத்துல 20 லட்சம் நபர்களும் 30 லட்சம் நபர்களும் ஒரே நேரத்திலே கல்லறிவதற்காக குமிகின்ற பொழுதும் வெளியேறுகின்ற பொழுதும் ஒரு விதமான சிக்கல்களும் கூட்டங்களும் ஏற்பட்டுவிடும். அதுல நிறைய இழப்புகளும் ஏற்பட்டு இருக்கிறது, நமக்கு தெரியும். கண்ணியத்திற்குரிய அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஜமராத்திலிருந்து வெளியே வருகின்ற பொழுது ஒரு இடத்திலே ஒருவர் மௌத்தாகி விடுகிறார். அதனால் காவலன் நின்று அனைவர்களையும் ஒதுக்கி கொண்டிருக்கின்ற பொழுது மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்து வந்து கூட்டம் சேர ஆரம்பித்து விடுகிறது. அந்த இடத்திலிருந்து அவர்களால் அச்சத்தோடு வெளியாக முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. எல்லோருடைய முகத்திலும் அச்சம் தென்படுகிறது. அப்பொழுது அவருடைய வாயிலிருந்து அல்லாஹு அக்பர் என்கின்ற தக்பீர் வருகிறது. அதை கேட்டு அத்துணை பேர்களும் அல்லாஹு அக்பர் என்ற தக்பீரை சொல்ல அத்துணை பேர்களுடைய அச்சங்களும் குறைந்து கொஞ்சம் கொஞ்சமாக வழி ஏற்பட்டு மிக சேஃபாக, பாதுகாப்பாக எங்களுடைய இடங்களுக்கு வந்து சேர்ந்தோம். இன்று நினைத்தாலும் அது ஆச்சரியமாக இருக்கிறது. இக்கட்டான ஒரு சூழல், அத்துணை பேர்களும் அந்த கூட்டத்திலே இறந்து விடுவோமோ என்று நினைத்த அந்த சூழலிலே ஒரு தக்பீருடைய முழக்கம் எங்களுடைய அத்துணை பேர்களுக்கும் தைரியத்தை கொடுத்தது, வழியை ஏற்பட செய்தது என்று ஆலிம் பதிவு செய்திருக்கிறார் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் தக்பீர் முழக்கம் மிகப்பெரிய ஆச்சரியங்களை நிகழ்த்தக்கூடியது. காரணம் அதனுடைய அர்த்தம். அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிக பெரியவன். நாம் எதையெல்லாம் உலகத்திலே பெரியது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோமோ, நம்முடைய பணம், நம்முடைய காசு, நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம், நம்முடைய பதவி, நம்முடைய குடும்பம், அத்தனையும் பெரியது அல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டுமே பெரியவன். எனக்கு வந்திருக்கக்கூடிய சிரமங்கள், கஷ்டங்கள், கவலைகள், துக்கங்கள் எதுவும் பெரியதல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டுமே பெரியவன். எனக்கு வருகின்ற சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவும் பெரியதல்ல. அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மட்டுமே பெரியவன். கண்ணியத்திற்குரியவர்களே, எப்படியான ஒரு வார்த்தை, எப்படியான ஒரு அர்த்தம் முதிர்ந்த வார்த்தை. அந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கின்ற நாம் அதனுடைய தாத்பரியங்களை புரியாமல், அதை முறையாக பயன்படுத்தாமல் இருக்கிறோம் என்பதுதான் வேதனையிலும் வேதனை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு அக்பர் என்பதனுடைய அந்த அர்த்தத்தை, தாத்பீகத்தை புரிந்து உள்வாங்கி அதை சொல்லுகின்ற பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் லேசாகிவிடும், சமூகத்துடைய எல்லா காரியங்களும் லேசாகிவிடும். அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட லேசான ஒரு வாழ்க்கையும் சமூகத்துடைய வெற்றியையும் நமக்கு தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்